புதுசா கனடாக்கு வரவங்க எல்லாருமே வந்து டப்புன்னு அங்கேருந்து இந்தியாவிலேருந்தே நிறைய பேர் வீடு பார்த்துட்டு இங்கே வர முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு வீடு தேடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு வீடு தேடுறப்போ டெம்பரரியாக ஸ்டே பண்ணுறது சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுவாங்கன்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஏர்பிஎன்பி இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபர்னிஷ்டு ரெண்டல்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணால் செக்இன் பண்ணிக்கலாம், செக் அவுட் பண்ணிக்கலாம். ப்ரைஸஸ் வந்து ஒரு ஒரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் பட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் airbnb.cn போட்டிங்கனாலே ஏர்பிஎன்பியோட இருக்க எல்லா லொக்கேஷன்ஸும் எல்லாமே காட்டும், என்ன ப்ரைஸ் எல்லாமே காட்டும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். செகண்ட் விஷயம் என்னென்னா ஹாஸ்டல்ஸ். இது என்னென்னா ஒரு ப்ரைவேட் ரூம் மாதிரி இருக்கும், இல்லை நியூ கமர்ஸ்லாம் ட்ராவல்ஸ் இருக்குன்னு ஒரு ஹாஸ்டல்ஸ் தனியாக இருக்குது. ஸோ hostelworld.comனு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்டல்ஸ் புதுசாக வந்து ஸ்டே பண்ணுறவங்க வந்து அது ஹாஸ்டலுக்கு ஓப்பனாக இருக்கும். $30லேருந்து $80 பர் நைட்டுக்கு வரும். அது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வரும். இது என்னென்னா நீங்கள் வந்து அங்கேருந்தே கூட போட்டு வந்து இங்கே டேரெக்டாக நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கலாம். ஸோ கொஞ்சம் அதுவும் அஃபோர்டபுளாக இருக்கும். தேர்ட் விஷயம் என்னென்னா யூனிவர்சிட்டி டாம்ஸ். மோஸ்ட்லி இது சம்மரில் தான் அவைலபிளாக இருக்கும். இதை வந்து மோஸ்ட்லி சம்மர் டைமில் வரவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மேலேருந்து ஆகஸ்ட் வர டைமில் வந்து கொஞ்சம் ரொம்ப இது அஃபோர்டபுளாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபோர்த் விஷயம் என்னென்னா மாடல்ஸ் என்னென்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஊருக்கு போகும்போது புக் பண்ணிக்கலாம் ரூம்ஸ். அந்த மாதிரி எக்ஸ்பீடியா, booking.com அதில் வந்து நீங்கள் மாடல்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபியூ நைட்ஸ்க்கு நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க, ஒரு 5-6 நாள் இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் விஷயம் என்னென்னா செட்டில்மெண்ட் ஏஜென்சி ஹவுசிங்னு வாங்க. இது வந்து மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து இதுவும் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த லோக்கல் நியூ கமர்ஸ்லாம் வரும்போது இந்த இந்த ஒரு லோக்கல் நியூ கமர் சென்டர்ஸ்னு ஒரு தனியாக சென்டர்ஸே இருக்கும். இது அவ்வளோ ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்காது, அவ்வளோ செலவாகாது. பட் ஆனால் ரூம்ஸ்லாம் வந்து அவ்வளோ அப் டு த மார்க் இருக்காது. ஸோ வந்து இது வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்ஸ்த்து விஷயம் என்னென்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் ரெண்டல்ஸ்னு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கனாலே இந்த வீட்டில் வந்து ஒரு 5 நாளைக்கு ரெண்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஸ்கேம் இல்லாமல் போகலாம். ஸோ மணி மட்டும் அட்வான்ஸாக கொடுக்காதீங்க. ஸோ மணினா இது கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லாவே இருக்கும் அந்த ஆப்ஷன். செவன்த் என்னென்னா இது மோஸ்ட்லி தெரில இது எப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்தே கனெக்ட் ஆகிட்டு லிங்க்டின்ல யாருன்னா கனெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி உங்கள் கூட வந்து ஒரு 5 days 6 days தங்கிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அவங்களும் அந்த சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரலாம். இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இங்கே இருந்தாலும் அவங்களோட ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் ரூம் தேடிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இங்கே நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 7 விஷயம் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து நீங்கள் முன்னாடி அமௌண்ட் மட்டும் பே பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த 7 திங்ஸ் வந்து நீங்கள் டெம்பரரியாக இங்கே வரீங்க, இங்கே வந்து வீடு தேட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.